வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் பார்லிமெண்ட்டில் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி ஒரு முக்கியமான கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே டேட்டாவுக்கு ரீசார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா மொபைல் ஃபோன் இப்போ ரொம்ப முக்கியமாகிடுச்சு. ஸோ மொபைல் ஃபோனுக்கு எல்லாமே ரீசார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு இப்போ 2 ஜிபிக்கு நான் ரீசார்ஜ் பண்ணுறேன். ஆனால் 1 ஜிபி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைம் முடியுது. அப்போ அந்த மீதி இருக்கிற 1 ஜிபி எங்கே தான் போகுது அப்படின்ற மாதிரி அவர் கொஷின் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் கொஷின் ரைஸ் பண்ணதும் இன்டர்நெட் ஃபுல்லாக அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் வந்துருச்சு. அப்பா மவராசா, எங்கள் மனசில் இருக்கிறத நீ இப்படி ஒரு கேள்வியாக கேட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரை தலையில் தூக்கி வச்சு எல்லாம் கொண்டாடிட்டுருக்காங்க. அவருடைய பேர் மிஸ்டர் ராகவ் சந்தா அப்படிங்கிறது. ராகவ் சந்தா ராஜ்யசபா எம்பி, மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாரு. கட்சி ஆம் ஆத்மி பார்ட்டி. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆம் ஆத்மி கட்சி தான். ஸோ இவர் தான் இந்த கொஷினை பார்லிமெண்ட்டில் ரைஸ் பண்ணியிருக்கிறார். இது டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து செய்கிற ஒரு டேட்டா தெஃப்ட் மாதிரியே தெரியுது. இதை எப்படி கண்டும் காணாமல் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் கொஷினும் ரைஸ் பண்ணியிருக்கிறார். ஒரு டேட்டா லிமிட்டுக்கு இவ்வளோ டேட்டாவை நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே நாங்கள் காசை கட்டிடுறோம். அந்த கட்டின காசுக்குள்ளே என்னால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஒன்று காசு எனக்கு ரீஃபண்ட் ஆகணும், இல்லை அந்த மீதி இருக்கிற டேட்டா எனக்கு திரும்ப வரணும். அந்த மீதி இருக்கிற டேட்டா என்ன தான் ஆகுது? அப்போ நான் யூஸ் பண்ணாத டேட்டாவுக்கு நான் எதுக்கு காசு கட்டியிருக்கோம் அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. ஸோ இது என்னென்னா, டெலிகாம் கம்பெனிஸ்க்கு எல்லாமே இப்போ ஒரு ஷாக்கிங்கான மாதிரி அவங்களுக்கு அது போயிருக்குது. அதுவும் இல்லாமல் சப்ளிமெண்ட்ரியாக இன்னும் நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் லீப் இயர்ன்றது எப்போயாவது ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜென்ரலாக. ஆனால் டெலிகாம் கம்பெனிஸ்க்கு மட்டும் 28 நாள் தான் எப்பயுமே, எல்லா மாதமும் 28 நாள் தான் வச்சுருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் 30, 31லாம் கணக்கில் கிடையாது, 28 தான் அப்படின்ற மாதிரியும் இன்டர்நெட்டில் கமெண்ட்ஸ் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் டேட்டாவை யூஸ் பண்ணல அப்படின்னா ரீஃபண்டு கிடையாது, ரோல் ஓவரும் கிடையாது. அது அப்படியே காணாமல் போயிடுது. அது எப்படி காணாமல் போகும்? இது எந்த விதத்தில் இது நியாயப்படுத்த முடியும்? இது ஒரு ஸ்கேம் இல்லையா, இது ஒரு தெஃப்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் அவர் கேள்வி எழுப்பிட்டார். அதுவும் கேள்வி மட்டும் எழுப்பலை, அவர் அதுக்கு ஒரு 3 கோரிக்கைகளையும் வச்சுருக்கார். இந்த அன்யூஸ்டு டேட்டாவை என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்யூஷனுமே அவரே சொல்லியிருக்கிறார். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, கேரி ஃபார்வர்ட். அதாவது நான் 2 ஜிபி ரீசார்ஜ் பண்ணிட்டேன், 1 ஜிபி தான் அந்த மந்தில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மீதி இருக்கிற 1 ஜிபியை நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த 1 ஜிபி முடிகிறப்ப நான் திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சொல்யூஷன் சொல்கிறார். ஜஸ்ட் கேரி ஃபார்வர்ட் த அன்யூஸ்டு டேட்டா டு த நெக்ஸ்ட் மந்த் ஃபார் த சேம் பர்சன். செகண்ட் என்ன சொல்கிறேன்னா, அட்ஜஸ்ட் ஆப்ஷன் த நெக்ஸ்ட் ரீசார்ஜ். இது என்னென்னா, நான் எதுக்கெலாம் அன்யூஸ் பண்ணாமல் இருக்கிறோன்னு டேட்டா அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி ரீசார்ஜ் பண்ணுறப்ப அதுக்கு அந்த அமௌண்ட்டை குறைச்சி காமிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 400 ரூபாய்க்கு நான் 1 மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறேன், 399 சம்திங் வரும் அது, ஓகேங்களா? 400 ரூபாய்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட பழைய பேலன்ஸ் அன்யூஸ்டு டேட்டா 1 ஜிபி இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த 400 ரூபாய்க்கு இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணாமல் அமௌண்ட்டை கம்மி பண்ணி நான் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வைக்கிறார். அண்ட் தேர்ட் ஒன், allow the unused transfer data to be transferred to the relatives and friends. அதாவது நான் டேட்டாவை அன்யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன்ல, அதை என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ என்னுடைய நண்பர்களுக்கோ அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஏன்னா நான் தானே அந்த டேட்டாவை காசு போட்டு வாங்கியிருக்கேன். அப்போ காசு போட்டு வாங்கியிருக்க எனக்கு அது எல்லா உரிமையும் இருக்குதுல்ல. ஸோ அதை ஏன் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் அதை ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது? ஏன்னா டேட்டாவை இந்த 1 மந்த்துக்கு அந்த 2 ஜிபி டேட்டாவை நான் வாங்கிட்டேன், 1 ஜிபி நான் யூஸ் பண்ணிட்டேன், மீதி 1 ஜிபி நான் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் அதை காசு போட்டு வாங்கினது நான் தான். அந்த மீதி 1 ஜிபின்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இது ரொம்ப சென்சேஷ்னலாக வைரல் ஆக்கிட்டாங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க எல்லாம். அது இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் கொஸ்டின் இப்போ தான் முதல்ல பேசியிருக்காங்க இதை பற்றி. ஸோ இதுக்கு மேலே இதனோட டிபேட் வருமா அப்படிங்கிறதும் நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். ஸோ ராகவ் சந்தா அன்யூஸ்டு டேட்டா எங்கே போகுது அப்படின்றது தான் அவர் கேட்ட கேள்வியே. இது தான் ராகவ் சந்தான்ற ஒரு எம்பி, என் மொபைலில் நான் காசு போட்டு வாங்குகிற, நான் யூஸ் பண்ணாமல் இருக்கிற அந்த அன்யூஸ்டு டேட்டாவை எங்கே போகுது, அதுக்கு கடிவாளம் போடப்படுமா அப்படிங்கிறது தான் அவர் வச்சிருக்கிற ஒரே கேள்வி.
ஸோ நல்லாவே கேள்வி கேட்டிருக்கா. ஒரு எம்பி வந்து ஒரு பப்ளிக்குக்காக எல்லாமே யூஸ் பண்ணுற அந்த மொபைல் அந்த டேட்டாவுக்காக ஒருத்தர் கேள்வி கேட்டது உண்மையிலுமே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அதில் வேறு வழி கிடையாது. ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கே நம்ம எல்லாமே இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். காசு போட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம், ஃபுல் டேட்டாவை நம்மளால் யூஸ் பண்ண முடியல, அது அவ்வளோதான் அப்படின்றப்ப ஜஸ்ட் இப்போ ஒரு சில கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரோல் பேக் கேரி ஃபார்வர்ட் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அது டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட். எவ்வளோ ரூபாய்க்கு நீ ரீசார்ஜ் பண்ணியிருக்கோ அதை பொறுத்து. பட் இந்த எம்பி என்ன கேட்குறாங்கன்னா, எந்த அமௌண்ட் கொடுத்து நான் ரீசார்ஜ் பண்ணியிருந்தாலும் நான் யூஸ் பண்ணாமல் இருக்கிற டேட்டாவுக்கு யார் பொறுப்பேற்கிறது அப்படிங்கிற ரீஃபண்ட் இல்லை, ரோல் ஓவர் இல்லை, அது அப்படியே எப்படி மறைஞ்சு போகுது. அப்போ நான் எல்லா சிட்டிசனையும் ஒரு டெலிகாம் கம்பெனிஸ் ஏமாற்றிட்டு இருக்காங்க, இதை கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிறார். அஃப்கோர்ஸ் அப்போஸ் வந்து தான் இருக்குது. எப்படி வராமல் இருக்கும்? அஃப்கோர்ஸ் அப்போசஸ்லாம் வந்திருக்கு. பட் இது அடுத்த ஸ்டெப்புக்கு எங்கே போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.